அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம காணப்போகிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் முன்னாள் காவல்துறையோட கமாண்டோ. இவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா, அம்மையார், அப்புறம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இவரோடலாம் பிளாக் ஆக்டாக வேலை செஞ்சிருக்காரு. 2014 விருப்ப ஓய்வு பெற்றார். இவரோட சாதனைகள் பார்த்தீங்கன்னா, வீரப்பன் டீம்ல இருந்திருக்காரு. புரட்சி தலைவி அம்மாவுக்கு நம்ம மேதகு பிரபாகரன் அவர்களால் அச்சுறுத்தல் இருக்கப்போ இவரு அவங்க கூடயே இருந்திருக்காரு. ஐயா வணக்கம். உங்களோட காவல்துறை அந்த ரிஸ்கான அனுபவத்தை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம். நான் தமிழக காவல்துறையில் முதல்வர் பாதுகாப்பு பிரிவில் எஸ்எஸ்ஜி அதிரடிப்படையில் காவலராக பணிபுரிந்துள்ளேன். அதன் பின்பு வந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அதிதீவிர படையிலும் பணிபுரிந்துள்ளேன். இந்த படை ஆரம்பிக்கும் பொழுது 98-91 ஆண்டு எங்களுக்கெல்லாம் சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த எஸ்எஸ்ஜி ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப்புக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது ரிஸ்க் அலவன்ஸ் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது 1000 பொற்காசு மாதிரி 1000 ரூபாய் ரிஸ்க் அலவன்ஸு மாதமா ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த படையில் கடுமையான பயிற்சி கொடுத்து அந்த முதல்வர் பாதுகாப்பு பிரிவில் பணிபுரிஞ்சோம். அப்போது முதலமைச்சர் விளையாட்டுத்துறைக்கு நிறைய பண்ணாங்க. நான் தமிழக காவல்துறையில் பணியில் இருக்கும் பொழுது காவல்துறையில் பணிபுரிஞ்சு ஓய்வு நேரத்தில் நான் கராத்தே பயிற்சி பண்ணேன். நான் 78ஆம் ஆண்டு கராத்தே பயின்று 88ஆம் ஆண்டு கருப்பு பட்டை பெற்றவன். காவல்துறையில் எனக்கு கமாண்டோவில் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால் நான் என்னுடைய ஓய்வு நேரத்தில் பயிற்சி பெற்று என்னுடைய கராத்தே பயிற்சியாளர் கமாண்டோ பள்ளியில் இருக்கக்கூடிய மாஸ்டர் புல்கானி அவர் எனக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்தாரு. அதனால் காவல்துறை சார்பாக 4 நாடுகளுக்கு போய் விளையாடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. என்னுடைய தாய் தந்தையர் அருளால் இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. 2013ஆம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற உலகப் போட்டியில் ரத்த சிந்தி தங்கப்பதக்கம் வாங்கினேன். அப்போ இருந்த காவல்துறை இயக்குநர்கிட்ட என்னுடைய கோரிக்கையை சொன்னேன். அவரும் என்னப்பா அப்படின்னாரு. சார் 4 நாட்டுக்கு போய் விளையாடிருக்கேன். சரிப்பா, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கேன் சார். சரிப்பா, முதலமைச்சர் விளையாட்டுத்துறைக்கு நிறைய உதவி செய்கிறாங்க. இந்த தங்கப்பதக்கத்தை என்னுடைய குடும்பத்தாரோட முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பதக்கத்தை காண்பிக்கணும், அதுக்கு எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி அவரும் எல்லாமே கேட்டார். எல்லாமே கொடுத்தேன். அப்புறம் 2014, 2015 2 வருஷமாக எனக்கு முதல்வர்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்ன எந்த ஒரு வேலையை நடக்கலைன்னொன்னே ரொம்ப எனக்கு ஒரு ஏமாற்றம், மனவேதனையில் என்னுடைய குடும்பத்தார் கூட தெரியாமல் அந்த இதில் நான் தானாக முன் ஓய்வு பெறுறேன்னு சொல்லி எனக்கு ஒரு 5-6 வருஷம் சர்வீஸ் இருந்து கூட இந்த பதக்கத்தை முதலமைச்சர்கிட்ட காட்ட முடியலையன்ற மனவேதனையில் நான் தானாக முன் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி நான் கராத்தே பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். அந்த பிள்ளைகளையும் சர்வதேச அளவில் கொண்டு வரணும், இந்த நாட்டுக்காக விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் நான் சைதாப்பேட்டையில் ஒரு பயிற்சி பள்ளி வச்சு நடத்திட்டு வரேன். ஐயா, இப்போ நீங்க ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு எப்படியாப்பட்ட ரிஸ்க் இன்னைக்கு உள்ள காவல்துறைகள் நீங்க பார்த்துருக்கீங்க. பணியில நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல இறக்குறத நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 91ல ராஜீவ்காந்தி அசாசினேஷன். அதே மாதிரி ஒரு இங்க கோயம்புத்தூர்ல நம்ம பாஜகவை சேர்ந்த அத்வானி வரப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் அந்த பாம்பு பிளாஸ்ட்ல இறந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்குறப்ப அப்போல்லாம் நீங்கள் டியூட்டியில் இருந்தீங்க, உங்கள் மனநிலைகள் எப்படி இருக்கு சார்? காவல்துறை பணி என்பதே கடுமையான பணி. அதுவும் இல்லாமல் கருப்பு பூனை படை அப்படின்றது எந்த நேரத்தில் எது வேணால் நடக்கலாம். அதனால் நாங்கள் உயிரை பணைய வைத்து தான் அந்த பணியை பண்ணோம். முதலமைச்சர்கிட்ட டியூட்டின்றது 6 மணி நேரம் தான். 4 டீம் 6 மணி நேரம் நெருப்பு மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களை சகோதரர்களாக நினச்சி இப்போ போலீஸில் டியூட்டி பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சட்ட ஒழுங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கும். ரொம்ப கடுமையான வேலையில் இருக்கும்போது கூட அவங்கள வாயா போயா அப்படின்னு ரொம்ப தரக்குறான வார்த்தைகள்லாம் பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கமாண்டோவில் அப்படி கிடையாது.
எங்களை ஒரு அதிகாரியில் ஒருத்தராக தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய விஜயகுமார் சார் இருக்கட்டும், சவானி சாராக இருக்கட்டும், ஜாங்கிர் சாராக இருக்கட்டும், எங்களை அப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கியிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து இசட் கேட்டகரியில் முதலமைச்சர் அம்மா இருந்தாங்க வந்து உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் நாங்கள் வந்து உயிரை பணைய வச்சு அந்த பணியை பண்ணோம். இறைவனர்களால் நாங்கள் வந்து நல்ல முறையில் அந்த பணியை செஞ்சோம். நாங்கள் பணியில் இருக்கும்போது எந்த ஒரு நிறைய இன்சிடென்ட் நடந்தது. இருந்தாலும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தாலும் நாங்கள் வந்து எந்த ஒரு இதுலேயும் நாங்கள் வந்து அகப்படலை. அது இறைவனுடைய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாருமே ஒன் டைமில் வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் பேசுகிறாங்கன்றீங்க. அது இந்த காலகட்டத்திலையும் நடந்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இருக்குது. டிராஃபிக்கில் கூட பார்க்கலாம். பாவம் வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் வந்து ஒரு வெளிப்படையாக 1000 பேர் மத்தியிலேயே கூட ஒரு மரியாதை இல்லாமல் நாய அங்கே என்ன பண்ணுற அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காவல்துறையில் இந்த வாயா போயா அப்படின்ற மரியாதை குறைவு இல்லாமல் பேசக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு கடுமையான ஒரு எப்படி சொல்கிறதுன்னே தெரியல காவல்துறை இருக்கிறதுனால. அதுக்கு வந்து மேலதிகாரிகள் வந்து நிச்சயமாக இனிமேல் வருங்காலத்தில் அது சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், அது வந்து போக்குவரத்து பிரிவாக இருக்கட்டும், காவலர்களை மரியாதையாக பேசுகிறதுக்கு வந்து அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கணும். ஏன்னா மக்கள் மத்தியில் காவலர்களுக்கு இன்றைக்கி வந்து பெயர்கள் வந்து ஒரு சில பேர் தவறு செய்கிறதுனால மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்து ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருக்கு. இனி வரும் காலங்களில் அதிகாரிகள் காவலர்களை தரக்குறைவாக பேசக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பல அரசியல்வாதிகள் கிட்ட நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. இப்போ நடக்கிற தாவேக்காவோட ஆட்சி எப்படி இருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க? 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மக்களின் மௌன புரட்சியால் இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. குழந்தை பிறந்து 1 மாதம் தான் ஆச்சு. 1 வருஷம் ஆகட்டும். நிச்சயமாக இந்த ஆட்சி மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சியாக நிச்சயமாக இருக்கும் என்று நாங்கள் அனைவரும் நம்புகின்றோம். 1 வருஷம் நீங்க டைம் கேட்குறீங்க. 1 மாசத்துக்குள்ளேயே 50க்கும் மேற்பட்ட சிறுமிகள் கற்பழிப்பு, ஈபியோட உங்களுக்கு தெரியும் மின்துறையில வந்து மின் வந்து துண்டிப்பு, ஒயிட் ஷாப்ல வந்து நான் இத்தனை கடைகளை மூடுறேன் 10 ரூபா கம்மி, அது கேட்டால் இது வந்து சினிமா கிடையாது. இதுக்கு வந்து அப்போ 1 இயர் போச்சுன்னா தெரியும் மக்கள் புரட்சி ஏற்படும். ஏன்னா மக்கள் வந்து போராடுறாங்க பொதுவெளியில் வந்து. நீங்க அதை எப்படி பார்க்கணும் சார்? ஒரு அரசுன்றது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் புரட்சியால் இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்காரு. அதனால் நிச்சயமாக மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, இளைஞர்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. விளையாட்டுத்துறையில் இருக்க நாங்களே வந்து அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா 10 ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. தமிழனின் வீரக்கலையை முதல்வர் கோப்பை போட்டியில் சேர்த்துக்குங்க. இது வரைக்கும் சேர்த்துக்கல. இந்த அரசு நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் எங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவார், முதல்வர் கோப்பை போட்டியில் சேர்த்துவார் சொல்லி எங்களுக்கும் நிறைய வந்து இந்த அரசு கோரிக்கை நிறைய இருக்குது. நிச்சயமாக படிப்படியாக நீங்கள் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் படிப்படியாக வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை நிச்சயமாக எங்களுக்கு உண்டு. நீங்கள் கேட்கறது அவர் குதிரை பேரம் பண்ணுறதுக்கே 3 வருஷம் ஆட்சி போயிடும் போல எல்லாத்துக்குமே. ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுனா கூட தைரியமாக வந்து போன வந்து திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ குறைகள் சொன்னார். நீங்கள் இதை பண்ணிட்டீங்களா, அதை பண்ணிட்டீங்களா சிஎம் சார் அப்படின்னாரு. இப்போ வந்து அதே வந்து ஒரு கேள்வி கேட்டால் இப்போ மக்கள் சொன்ன மாதிரி மக்கள் மௌன புரட்சின்றீங்க, சிஎம் மௌன புரட்சி பண்ணுறாரு. சார், நான் காவல்துறையில் பணிபுரிஞ்சுவேன். நான் ஒரு விளையாட்டுத்துறையில் ஒரு சர்வதேச விளையாடியவன். நான் வந்து இது வரைக்கும் எந்த அரசியலையும் ஈடுபடலை. தேவைப்பட்டால் கட்சிகளை பதவியில் நான் விரும்ப மாட்டேன், காலத்தின் கட்டளை அப்படின்ற மாதிரி இருக்குது. தொடர்ந்து அரசியல் ரீதியாகவே கேள்வி கேட்கும்போது நான் அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லுவேன். நான் எந்த கட்சியிலையும் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி. இந்த ஆட்சி இளைஞர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, இளைஞர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, குழந்தைகளால் கவரப்பட்டு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. நிச்சயம் முதல்வர் அவர்கள் நல்லது செய்வார், நல்லது செய்வார், நல்லது நடக்கும். நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம்.
நீங்க 2 முதலமைச்சர் கீழே ஒர்க் பண்ணீங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸுமே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அரசு கோப்பு ரீதியா தெரியாது, பட் ஆக்டிவிட்டீஸ் ரீதியா என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து குழந்தைகள் ஆசைப்பட்டு அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லையோ, அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கிறோம். பொதுமக்கள் கிட்ட போய் நம்ம கேட்க முடியாதுல்ல. நீங்க 2 மாபெரும் சிஎம் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த சிஎம்மோட ஆக்டிவிட்டிஸ் ஒர்க் பண்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, அதனால தான் இதை கேட்குறோம். சார் நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் அம்மா இருக்கும்பொழுது அதிரடிப்படை எஸ்எஸ்ஜி முதல்ல அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது, அதில் பணிபுரிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதிதீவிர படையினர், அவர்கிட்டயே பணிபுரிஞ்சிருக்கேன். இப்போ வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பெண்களின் குழந்தைகள் நலனுக்காக தான் இந்த சிங்கார பெண் இல்லைங்களா, சிங்கப்பெண் அந்த திட்டத்தை வந்து சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இனி வரும் காலங்களில் நம்மளுடைய பெண்கள் சிங்கார பெண்களாக சிங்கப்பெண்களாக வளம் வருவார்கள். ஏன்னா பல கோடி ரூபாய் காவல்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த அரசு புதிதாக இந்த படையை உருவாக்கியிருக்காங்க. அதுக்குண்டான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு, ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நிச்சயமாக சிங்கப்பெண்கள் படை தமிழகத்திலே காவல்துறையிலே அதனுடைய பணியை சீரும் சிறப்புமாக செய்யும். இனி வரும் காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதை நிச்சயமாக தட்டி கேட்கும் கடுமையான நடவடிக்கை முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். இனி நம்மளுடைய பெண்கள் தலைநிமிர்ந்து நிற்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க கராத்தேல வந்து பல காலமா ஊழல் நடக்குது, பல இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. சில சிஎம் கிட்ட நீங்க நேரடியா வந்து அவங்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கீங்கன்னா நேரடியா பார்க்கணும், அவங்களோட அலுவலகத்துக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்போ வர சிஎம் வந்து செய்வார்னு நினைக்கிறீங்க? பொதுமக்களுக்கே அவர் இல்லைன்ட்டு அவர் ஜாலியாக காதில் ஹெட்செட் வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா காதில் ஹெட்செட் நம்ம சொல்லக்கூடாது, அந்த மாதிரி காதில் கேட்க மாட்டேங்குது. பொதுமக்கள் கூடுறாங்க வெளியில இருந்து. இப்போ உங்களுக்கு வந்து அந்த கராத்தில் நடக்கிற ஊழல் ஒழிச்சிருவாரு அப்படின்றது நம்பிக்கை சார். தமிழனின் வீர கலை கராத்தே. இந்த கராத்தே விளையாட்டுக்கு தமிழக அளவிலும் அகில இந்தியாவிலும் அங்கீகாரத்தை இழந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து அரசியல் இருக்கக்கூடியவங்க தலைவராக செயலாளராக இருந்து பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. அது வழக்கு நிலுவையில் இருக்குது. ஒரு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கை பற்றி நம்ம பேசக்கூடாது, அதுதான் மரபு. இன்றைக்கி அங்கீகாரம் இருக்குதுன்னு சொல்லி பல வருடங்களாக தமிழகத்தில் TSKA தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராட்டே-டோ அசோசியேஷன், இந்த சங்கம் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல் இந்த மாதிரி போட்டிகளை பல வருடங்களாக 42வது வருஷம் இப்போ நடத்தியிருக்காங்க. இந்த போட்டிகளை கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு அந்த பிள்ளைங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. இது வரைக்கும் எனக்கு 64 வயசு, 48 வருஷமாக இந்த கராத்தேல இருக்கேன். எத்தனையோ விளையாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து அரசு பணிக்கு போகிறாங்க. சென்ற அரசு கூட ஒரு 150 பேருக்கு வந்து அரசு பணி கொடுத்தாங்க. ஆனால் கராத்தே வீரர்கள் 2 பேருக்கு கொடுக்காமல் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க சர்வதேச அளவில் தேசிய அளவில் வின் பண்ணியிருந்தால் கூட அந்த சான்றிதழ்கள் அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லி அந்த 2 பேருக்குமே வந்து வேலை கொடுக்கல விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். இப்படி கராத்தேல வந்து இது வரைக்கும் ஒரு மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் ஒருத்தரும் அரசு பணிக்கு போகலன்றது தான் எனக்கு வந்த தகவல். 48 ஆண்டுகால அனுபவம். அதனால் இப்போ வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் தமிழின் வீரக்கலை கராத்தே விளையாட்டில் முதல்வர் கோப்பையில் சேர்த்துக்கொள்வார். அதே மாதிரி இந்த TSK சங்கம் பல்வேறு முறைகேடுகள், நான் நிறைய புகார்கள் கொடுத்துருக்கேன். விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமே எனக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. TSK சங்கம் அங்கீகாரம் இல்லை. ஆமாம், அவங்க வந்து கொடுக்கக்கூடிய சான்றிதழ் வெறும் வெற்றி காகிதம் தான். அதனால் நீங்கள் ப்ரெஸ், மீடியா, யூடியூப் இதில் வந்து பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கன்னு சொல்லி என்னுடைய புகாரங்க கூஞ்சதுனால விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமே எனக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன வருஷம் தமிழ்நாட்டில் வேர்ல்ட் கராட்டே மாஸ்டர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு, அதுவும் அங்கீகாரம் இல்லாத ஒரு சங்கம். அதில் இருக்கக்கூடிய மாஸ்டர் போலி கராத்தே மாஸ்டர். ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே அவரை பார்க்கல, அதனால் யாருக்குமே அவரை தெரியல. அவர் என்ன பண்ணார், டோர்னமெண்ட்லாம் நடத்தலை. அவர் எங்கே பெல்ட் வாங்கினார், யாரோட ஸ்டூடெண்ட்டு, அதெல்லாம் கிடையாது. அவர் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவர் வந்து ஆன்லைன் மூலிமா கராத்தே பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ணட்டும், கராத்தே பண்ணால் வாழ்த்துக்கள். ஆனால் போன வருஷம் 2 முறை உலக கின்னஸ் சாதனைன்னு சொல்லி நடத்தினார். அதுக்கு வந்து ஒவ்வொரு குழந்தைகிட்டேருந்தும் 5000, 6000, 7000 சொல்லி வாங்கினார்.
நானும் ஏழை பிள்ளைங்களை கூட்டு போயிருந்தேன் 3 பிள்ளைங்களை. எங்கள் பிள்ளைங்களுக்கு 15,000 அவருடைய கூகுள் பேயில் கொடுக்க சொன்னார். எனக்கு தெரிஞ்சு 400-500 பேர் இன்றைக்கி வந்தவங்க பிப்ரவரி 8ஆம் தேதி அவருடைய கூகுள் பேயில் தான் வந்து அந்த பணத்தை கொடுத்தாங்க. அவர் அதுக்கு ரசீது கொடுக்குறேன்னாரு, கொடுக்கல. அதுக்கப்புறம் 5-6 மாதம் கழித்து தான் அந்த கின்னஸ் சாதனையில் கலந்துக்கிட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்தாரு. அந்த சான்றிதழ் பார்க்கும்போது இது கின்னஸ் உலக சாதனைகள் வழங்கப்பட்ட சான்றிதழான்னு சொல்லி எல்லாருக்குமே மன வருத்தமாகி எல்லாருமே கேட்டாங்க. அதுக்கு அவர் தேவையில்லாத பதில் சொன்னார். எங்கிட்ட இருக்கிற பேரண்ட்ஸ் கூட நான் என்னமோ ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேருமே நிப்பாட்டிட்டாங்க. அதனால் அதில் ஒருத்தர் வழக்கறிஞர் இந்த சான்றிதழை வச்சு நான் வந்து வழக்கு தொடுப்பேன்னு சொல்லி எங்கிட்டே சொன்னார். சார் அது உங்கள் விருப்பம், அவர் கொடுத்தது இதுதான், நான் 15,000 கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த இதில் கட்டின ஜிபேயில் கட்டின இதை கூட நான் அனுப்பியிருக்கேன். 2வது முறையும் நடத்தினார். 2வது முறை நடத்தும் போது நான் வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவேர்னஸ் கொடுத்தேன். சமூக வலைதளம் மூலயமா ப்ரெஸ்ஸு மீடியா யூடியூப்பில் இந்த சான்றிதழ் எதற்கும் பயன்படாது, அவங்க சொல்கிறது போலீஸுக்கு எடுத்துக்குவாங்க, நீட் தேர்வுக்கு எடுத்துக்குவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுத்துக்குவாங்க, இப்படி அடுக்கடுக்கான பொய்கள். அதனால் நான் வந்து பெற்றோர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ப்ரெஸ்ஸு மீடியா, எனக்கு தெரிஞ்ச ப்ரெஸ்ஸு மீடியாலாம் எல்லாருமே ஃப்ரீயாக தான் போட்டாங்க. இது நல்ல விஷயம், இந்த மாதிரி குழந்தைங்களை ஏமாத்துறதை வேடிக்கை பார்க்க முடியாது, நீங்கள் தட்டி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உதவி பண்ணாங்க. அதனால் போன வருஷம் அக்டோபர் மாதம் அதே நபர், அதாவது இந்த சர்டிஃபிகேட் சொல்கிறீங்கல்ல, போலி சர்டிஃபிகேட், இப்போ இது வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கும் கல்லூரியில் வந்து இடம் கிடைக்கிறதுக்கும் எந்த சர்டிஃபிகேட் சார் தேவைப்படுது? சார் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் கராத்தே விளையாட்டுக்கு அங்கீகாரம் இல்லை, எந்த போட்டியிலும் கொடுக்கக்கூடிய சான்றிதழ்களும் அங்கீகாரம் இல்லை. ஒரே ஒரு சான்றிதழ் SGFI, ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இது மத்திய குழுமம் நடத்துது, இந்தியா முழுதும் நடத்துகிறாங்க. இது வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்டேட் செலெக்ஷன் ஆகி நேஷ்னல் போய் மெடல் பண்ணால் அந்த சான்றிதழ் மட்டும்தான் இந்த வீரர் வீராங்கனைகளுக்கு கல்லூரியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு இது ஒன்று தான். அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த வீரர் வீராங்கனைகள் யூனிவர்சிட்டி மூலயமா வின் பண்ணாங்கன்னா அந்த சான்றிதழ், இந்த 2 சான்றிதழ்கள் மட்டும்தான் இன்றைக்கி இந்த தேதியில் கராத்தே வீரர் வீராங்கனைகளுக்கு அங்கீகாரம் உள்ள சான்றிதழ்கள். மற்ற உலக சாதனை, கின்னஸ் சாதனை, லிம்கா சாதனை, சர்வதேச போட்டி எல்லாமே வந்து ஒரு வெத்து காகிதம் தான். இதை நான் சொல்கிறேன்னு சொல்லி அவர் வந்து என்ன தேவையில்லாமல் பேசுறது, அதுக்கப்புறம் நான் அவரையும் பேசி இன்றைக்கி வந்து அந்த இது வந்து விசாரணையில் வழக்கு வந்து காவல் நிலையத்தில் இருக்குது. சார் இப்போ நீங்கள் டிஎஸ்கே வந்து ஒரு விஷயங்கள் சொன்னீங்க, மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவரோட இருந்த மெயின் பாதுகாவலர், அவரை பற்றி சார் கராத்தே பயிற்சியாளர் கணேஷ், அவர் வந்து நம்மளுடைய கேப்டன் சாரோடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தார். தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் வந்து மறைஞ்சிட்டார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அகால மரணம் அடைஞ்சிட்டார். அவர் வந்து நல்ல ஒரு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால நண்பர். அந்த கணேசன்றவர் வந்து இந்த டிஎஸ்கேயில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அவர் நிறைய பிள்ளைங்களை கூட்டு போகிறார், நிறைய பிள்ளைங்களை உருவாக்கியிருக்கார். அகால மரணம் அடைஞ்ச உடனே அந்த டிஎஸ்கேல சங்கத்தில் வந்து பல கோடி ரூபாய் இருக்குது. ஆனால் அவருடைய குடும்பத்துக்கு உதவி பண்ணியிருக்கலாம், ஆனால் உதவி பண்ண மாதிரி தெரில. கட்சி சார்பாக வந்து அவருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அந்த அம்மாவை நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல ஒரு மனிதர். அதனால் வந்து நான் கேப்டன் சாரை பார்க்கறதுக்கு கூட ஒரு முறை போயிருந்தேன். அப்போ அன்றைக்கி அவர் இல்லை, கணேஷ் இல்லை. அவர் எப்பயுமே சொல்லியிருக்காரு, வந்தீங்கன்னா வாங்க மாஸ்டர் அப்படின்னு. நான் அன்றைக்கி நானும் என் மனைவியும் போகும்போது அன்றைக்கி அவர் இல்லை, அவருடைய ஃப்ரெண்டு மட்டும்தான் இருந்தார். அப்போ நான் சொன்னேன், கணேஷோட நண்பர்னோன்னா உடனே எங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து கேட்டை திறந்து விட்டு அவருடைய இது தட்டில் வந்து கற்பூரம் வச்சு ஆரத்தி எடுக்க சொல்லி எங்கள் 2 பேரையும் இது பண்ணார். அதனால் ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டார். அவருக்கு இந்த சங்கம் பல கோடி ரூபாய் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் நிறைய பயிற்சியாளர்களுக்கு அவங்க வந்து இந்த சங்கம் உதவி பண்ணலை. அதனால் இந்த சங்கத்தை கூட நிறைய புகார் இருக்குது. இந்த அரசு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து நம்பி காத்து கொண்டிருக்கிறோம். சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்கள் கேப்டன் நியூஸ்க்காக வந்து உதவினதுக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம்.